வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள முருங்கைப்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கை மரத்தை பொறுத்தளவு முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கைப்பட்டை, முருங்கை பிசின் இதில் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அங்கே அடங்கியிருக்கு. இதில் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸும் இதில் இருக்குது. இதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முருங்கைப்பூவை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதில் இருக்குது. பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாட்டுக்கு இந்த முருங்கைப்பூவை நம்ம தினசரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது முருங்கைப்பூ எப்படி சாப்பிட்ணுன்னா பாலில் இந்த முருங்கைப்பூவை நல்லா கொதிக்கிற பாலில் இதை போட்டு அதை வடிகட்டி அந்த பாலையும் குடிக்கலாம். அப்படியே அந்த முருங்கைப்பூவை மென்று சாப்பிட்றலாம். அதில் பனங்கல்கண்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பானது. இன்னொரு முறையில் எப்படி சாப்பிட்றதுன்னா முருங்கைப்பூவை பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்து பொரியல் மாதிரி பண்ணி அதை சாப்பிட்டு வந்தீங்கனாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். விந்தணுக்கள் அதிகப்படுத்துறதுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மாதிரி தான் இந்த முருங்கைப்பூ. அடுத்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க இந்த முருங்கைப்பூவை நல்லா நிழலில் நல்லா காய வச்சு அதை எடுத்து மிக்சியில் அடித்து பொடி மாதிரி செஞ்சு அது கூட தேன் கலந்து சாப்பிட்ணும். தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா தினசரி டெய்லி சாப்பிடும்போது கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கண் பார்வை மங்கல், கண்ணில் எந்த வரும் சில பேருக்கு தண்ணி வடியும், கிட்டத்து பார்வை, எட்டத்து பார்வை, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த முருங்கைப்பூவானது ரொம்ப அற்புதமாக பயன் தருது. அதன் பிறகு ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த முருங்கைப்பூவை ரசம் மாதிரி வச்சு முருங்கைப்பூ சூப் மாதிரி வச்சு டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் படிப்படியாக குறைஞ்சி வரும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆஸ்துமா, அலர்ஜி உள்ளவங்க இதை தினசரி சாப்பிட்ணும் முருங்கைப்பூவை. அந்த முருங்கைப்பூ எல்லா சீசன்கள்லேயும் பூக்காது, காய்க்காது. அந்த சீசன் வரும்போது அதை முறையாக பயன்படுத்திக்கணும். முருங்கைப்பூவை பொரியல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு அற்புதமானது. இளநரைகள் மற்றும் முடி கொட்டுதல் இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி முடி பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாகவும் நல்ல நீட்டமாகவும் வளர்கிறதுக்கு இது மிகப்பெரிய பயனளிக்குது. முடி வளர்ச்சி தேவைப்படுறவங்க, முடி கொட்டுறவங்க இந்த முருங்கைப்பூவை தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும். படிக்கும்போது படிக்கிற குழந்தைங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைப்பூ பொரியலை இல்லை முருங்கைப்பூ பால்லையோ எப்படி வேணுமாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே முருங்கைப்பூ சாப்பிட்றணும். இது மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். மூளையை நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைப்பூ மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு ஒரு மூலிகை பொருளாக இருக்குது. எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க இந்த முருங்கைப்பூவை தினசரி எடுத்துக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைப்பூவை ரசமாகவோ இல்லை முருங்கைப்பூ பொரியலாவோ இல்லை முருங்கைப்பூவை பாலில் எப்படி வேணாலும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி நாளடைவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஜுரம் வர்றது, காய்ச்சல், சளி பிடிக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் சீக்கிரமாக ஆறாது. அது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே ஆறாமே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைப்பூவை தினசரி பொரியலாவோ இல்லை எப்படியோ அவங்க உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த புண்கள்லாம் சீக்கிரம் காஞ்சி அந்த தோள்கள்லாம் நல்லா அந்த ஒரிஜினல் தோல் ஸ்கின் அதே கலரில் சீக்கிரத்தில் குணமடைகிறதுக்கு இது முருங்கைப்பூ நல்ல ஒரு பொருளாக இருக்குது. கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு முருங்கைப்பூ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்குங்க. கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, கல்லீரலில் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் முருங்கைப்பூவை தினசரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது சூப்பு மாதிரி செஞ்சாலும் சாப்பிட்டாலும் சரி, பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை பாலில் போட்டு தேனில் போட்டு எப்படி வேணாலும் அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குங்க. அடிக்கடி தலைவலி, தும்மல், பார்த்திங்கன்னா தொண்டை வலி இந்த மாதிரி சில சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உடம்புல நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அவங்கெல்லாம் இந்த முருங்கைப்பூவை நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். தலைவலிக்கு முக்கியமாக இது நல்ல ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு முருங்கைப்பூ இது. இது தலைவலி பிரச்சனைக்கு நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். எலும்பு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு தீர்வுங்க. அதாவது எலும்பு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஜாயின்ட் பெயின்லாம், இடுப்பு வலி, கை கால் முழங்கால் வலி இதெல்லாம் இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்லாம் வரும். இவங்களுக்கெல்லாமே இந்த முருங்கைப்பூ தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா எலும்பு உடஞ்சி சேராமல் இருக்கும். அவங்க எல்லாமே இந்த மாதிரி முருங்கைப்பூ ரெகுலராக எடுத்து வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே சில பேருக்கு ரொம்ப நேரமாக எழுதுவாங்க, எழுத்து வேலை உள்ளவங்க எழுதுவாங்க. அதன் பிறகு நல்லா அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த முருங்கை
முருங்கைப்பூ முக்கியமாக ரொம்ப பயனளிக்குது. நரம்பு தளர்ச்சிக்கும் வந்து இந்த முருங்கைப்பூ சாப்பிட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் குறைஞ்சி வரும். கை கால் நடுங்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கை வந்து அதிகமாக நடுக்கமாக இருக்கும். அவங்களும் இந்த முருங்கைப்பூ ரெகுலராக எடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமானது. நரம்புக்கு முக்கிய பயனளிக்குது இந்த முருங்கைப்பூ. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்ல வலி ஏற்படும், ஈரலில் ரத்த கசிவு, ஈரல் கட்டிக்கும். குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு ஹீட்னால் ஈரலில் வந்து கட்டிக்கும். அது மாதிரி வெயில் காலங்களில் ஈரல் கட்டிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த முருங்கைப்பூ ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா பல்லுக்கு நல்லா ஸ்ட்ராங்கு, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பல்லுக்கும் நல்ல ஒரு இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த முருங்கைப்பூ வந்து நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது முருங்கைப்பூவை சூப்பு மாதிரி செஞ்சு ரெகுலராக நம்ம குடிச்சு வந்தோம்னா குடல் எல்லாமே சுத்தமாயிரும். நம்ம பேதிக்கு மருந்து சாப்பிட்டா எப்படி என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இது நாளடைவில் சுத்தப்படுத்தி சுத்தமாக குடல்களை சுத்தமாக வைக்கிறதுக்கு முருங்கைப்பூ முக்கியமான ஒரு பயனளிக்குது. இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க நிறைய பிரச்சனைகள் உடம்புல ஏற்படும். அந்த மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க டைரெக்டாக வந்து முருங்கைப்பூவை நீங்கள் எடுத்து உணவில் சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேறு எந்த ஒரு மருத்துவமத்தெல்லாம் தேடி போக வேணாம். அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. முருங்கைப்பூவை தினசரி நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்தானது அதிகமாக தேவைக்கு அதிக அளவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இரும்பு சக்தி முருங்கைப்பூவில் இருக்குது. முருங்கைப்பூவை டெய்லி நீங்கள் எடுத்துங்க இரும்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க. முருங்கைப்பூவை பாலில் போட்டு தேன் கலந்து அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூளைக்கு நல்லா பலம் வரும். நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆக்டிவாக செயல்படுறதுக்கு இந்த முருங்கைப்பூவானது ரொம்ப முக்கியமாக பயனளிக்குது. மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுப்பதற்கு இந்த முருங்கைப்பூவானது முக்கிய பயனளிக்குது. உணவு முறையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மஞ்சள் காமாலை நோயானது வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தேங்கி நமக்கு பார்த்திங்கன்னா உடம்புலே ஒரு துர்நாற்றம் மாதிரி வாடை வரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா வியர்வைகள் வழியாக எந்த ஒரு கெட்ட நாற்றங்களும் வெளியாகாது. உடம்பும் சுத்தமாக இருக்கும். உடம்புல எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்கும். உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமானதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ நல்ல பயனளிக்குது. தினசரி வாழ்க்கையில் முருங்கைப்பூ நம்ம சாப்பிட்ணும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த முருங்கைப்பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் சுத்தப்படுத்தி ரத்தத்தை வந்து நல்ல ஒரு உடம்புக்கு சீரான முறையில் ரத்த ஓட்டம் இது நடைபெறதுக்கு இந்த முருங்கைப்பூ ஒரு முக்கிய பயனளிக்குது நமக்கு. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முருங்கைப்பூ நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. முருங்கைப்பூ பொடியோ முருங்கைப்பூ இல்லை சூப்பு முருங்கைப்பூ பொரியல் எப்படி வேணுமாலும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்களுக்கு குறைஞ்சி வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளில் இந்த முருங்கைப்பூ மிளகு இதை சேர்ந்து ரெண்டும் இடித்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் உள்ள அந்த இரத்தப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த முருங்கைப்பூ நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. முருங்கைப்பூ பெண்களுக்கு அதிக அளவில் பயன் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூலிகை பொருளாக இருக்குது. இதில் கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு பல வழியில் இது நமக்கு நன்மை தருது. நல்ல ஆரோக்கியமாக உள்ளவங்களும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். யார் சாப்பிட்டாலும் நல்லது தான் அது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ மிகப்பெரிய உதவியாக இருக்குது. பித்த வெடிப்பு, குதிகால் வலி இந்த மாதிரி பாதங்களில் உள்ள பிரச்சனைகள் கூட இந்த முருங்கைப்பூ நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் அந்த பிரச்சனைகள்லாம் குணமடைகிறதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. முருங்கைப்பூவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி முருங்கைப்பூவை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போதைக்கு போட்டிருக்கோம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்த தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் அதிகமான மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பயன்பெறணும். முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே போன்ற இன்னொரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.